இன்றைக்கி ஒரு வீட்டில் எலக்ட்ரிக் வேலைக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா, சார் எலக்ட்ரிக் வேலை சின்ன சின்ன வேலை வீடு ஒன்று வாடகை கொடுத்துருந்தோம், அது காலி ஆகிடுச்சு, அதில் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது, அது பார்த்துறேன்னு சொன்னாங்க. சரி போய் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் உடஞ்சது, சாக்கெட் மாற்றணும், எல்லாம் மாற்றி கொடுத்துட்டோம். அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, நான் வாடகை கொடுக்கும்போது எக்ஸாஸ்ட் பண்ணலாம் கரெக்டாக தான் சார் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து போட்டு லைன் போட்டு வாடகை கொடுக்கும்போது எக்ஸாஸ்ட் பண்ண ஒயர்லாம் கன்சிலில் தான் இருந்தது. இப்போ இவங்க வந்து வெளியிலேருந்து போட்டு அசிங்கமாக ஒயர் வெளில தொங்கிட்டு இருக்கு, எதுக்கு அப்படி போட்டாங்க தெரியல அப்படின்னு சொன்னாங்க அவங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு இருந்தாங்க வாட்டர் ஹீட்டர் மாட்டியிருக்காங்க. அந்த வாட்டர் ஹீட்டர் மாட்டுற ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எலக்ட்ரிக் பைப்பில் அடிச்சு அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. அதில் ஃபேனுக்கு போகிற ஒயர் ஒன்று கட் ஆகிட்டு இருக்கு. அவங்க அந்த பைப்பில் ஸ்ப்ரிங் தள்ளி பார்த்துருக்காங்க போல அதனாலே வெளியிலேருந்து ஒயரை போட்டு எக்ஸாஸ்ட் பண்ண ஓட விட்டு போயிட்டுருக்காங்க. நானும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ தூரம் ஸ்ப்ரிங்கு போதும் பார்த்து செக் பண்ணாக்கா ஸ்ப்ரிங்கு போகிற டிஸ்டன்ஸில் பார்த்தா ஒரு ஹோல்ஸ் இருந்தது. இதுதான் ஃபால்ட்டாக இருக்கும்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளக்கட்டை வெளில எடுத்துகிட்டு ஸ்ப்ரிங்கு போட்டால் ஸ்ப்ரிங்கு போயிடுச்சு. அப்புறமா ஒயரை கன்சிலே வலிச்சு கொடுத்தாச்சு. வெளியில் ஒயர் தெரியாத மாதிரி இப்போ கன்சிலே ஒயர் வலிச்சு கொடுத்தாச்சு. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எலக்ட்ரிக் லைன் வாட்டர் லைன் வர இடத்துல ஹோல்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க. இது எலக்ட்ரிக் பல்ப் சரி பண்ணியாச்சு. இதே வாட்டர் லைன் இருந்தால் பெரிய செலவு வரும் உங்களுக்கு. ஹோல்ஸ் போடும்போது